அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். அறை மாட்டுடைய அறையில் சீழடிக்குது, இல்லை சீக்கு வந்துடுது, இல்லைனா சீழ் மாதிரியோ ரத்தம் கலந்தோ வருது. இதை ஏற்படுத்துறது. ஏன்னா இப்போ மாடு செனை பிடிக்கலை அப்படின்னா டாக்டருங்க வயிற்ற கழுவணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வயிற்ற கழுவிட்டு செனை ஊசி போட்டால் பிடிச்சிக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு நண்பர் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க, ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாமளே செய்யணும்னு நினைக்கிறது தப்பு. அது நிறையா பேர் செய்கிறாங்க. கேள்வி கேட்டவர் இதை நினைக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபார்மர் கேட்டது என்னென்னா, சார் நான் ஊசிலாம் நானே போடுவேன், எனக்கு செனை ஊசி மட்டும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நானே எல்லாத்தையும் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே நாமளே பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மருத்துவம் படித்த மருத்துவர்கள் செய்வது தான் சிறந்தது. அதனால் மருத்துவர்களை நாடுங்க எல்லா விஷயத்துக்கும். நாம்பளா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பின்விளைவுகள் நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எல்லா வெட்டினரி டிஸ்பென்சரி, அதாவது கால்நடை மருந்தகம் இருக்கு இல்லையா, கால்நடை மருந்தகத்தில் இன்றைக்கி டாக்டருங்க போடப்பட்டிருக்கு. எல்லாம் இளரத்த டாக்டர்கள், எல்லாம் முனைப்போடு வேலை செய்கிறவங்க. அதால் அவங்கள தேடி போய் நீங்கள் கண்டுபிடிங்க. 10ஆம் கிளாஸ் படித்த டாக்டரை நம்ப வேண்டாம். இந்த ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த பதிவுக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ இந்த சீக்கு வர்றது அப்படின்றது அறையில் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும், எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் செனை ஊசி போட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு காலை போய் கட்டுவீங்க. காலுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா மாடை மிதிக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன், காலுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் மூலிமா அறையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மாட்டுக்கு நீங்கள் செனை ஊசி போடும்போது அந்த அறையை சுற்றி இருக்கிற ஏரியா சுத்தமாக இல்லை, கரெக்டாக செனை ஊசி போடும்போது மாடு முக்குது அப்படின்னா செனை ஊசி போடக்கூடாது. முக்குது செனை அந்த சாணி போடுது அப்படின்னா அந்த சாணி கூட அறைக்குள்ளே போனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு இந்த 2 வாய்ப்பு தான். 3வது வாய்ப்பு என்னென்னா, கண்ணு போட்டு நஞ்சுக்கொடி ஒழுங்காக போடாமல் அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளேயே இருந்து முதுகெலும்பு வரும்போது சில மாடுகளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளேருந்து வராது, வெளியிலேருந்து தான் வரும். ஸோ உள்ளேருந்து வர பாதிப்புகளும் இருந்தாலும் அது எப்பயாவது தான் வரும். நான் சொன்ன இந்த 3 அறிகுறி தான் முக்கியமாக இந்த நோய் தொற்று வர்றதுக்கான காரணம். இப்போ இந்த நோய் தொற்று வந்துடுது, இதை எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழுக்கு, இந்த அறையில் இருக்கிற அழுக்கை மாடு வலும்புக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம குணப்படுத்த முடியும். மாடு வலும்புக்கு வரும்போது தான் அறை திறக்கும். அறை திறக்கும் போது மட்டும்தான் நம்ம மருந்து செலுத்தினா அந்த கர்ப்பப்பை வாய் மூலியமாக அந்த மருந்து நம்ம செலுத்த முடியும். நம்ம கையாலலாம் தொட முடியாது. நம்ம செனை ஊசி போடுற மாதிரியே அந்த செனை ஊசி கன்று வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கன்னை வச்சு தான் கர்ப்பப்பை மூலியமாக அந்த மருந்தை செலுத்துவாங்க. ஒன்று, மேக்சிமம் உள்ளுக்கு கொடுக்குற மருந்து லிக்விடாக தான் இருக்கும். அறை உள்ளே போடுறது லிக்விடாக தான் இருக்கும். அதை போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. 3 நாளைக்கு க்ளீன் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிற மாடு அந்த அழுக்கு சீவி எல்லாம் வெளில வந்துடும். 2வது விஷயம், உள்ளுக்கு மாத்திரை கொடுக்கலாம், அதே மாதிரி மருந்து ஊசியாக போடலாம். ஸோ இந்த மருந்து பூச்சி உள்ளுக்கு கொடுக்குற மாத்திரை, சதையில் போடுற மருந்து, இதெல்லாம் டாக்டர் போடுவாங்க. நாம்ளாக தேர்ந்தெடுத்து போட வேணாம். மெடிக்கலில் இது கிடைக்கிது, இந்த ஊசியை நம்ம போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஊசி எதுக்கு, நோய் நாடி முதல் நாடி இல்லையா, அந்த நோய்க்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். சிந்திப்போம், செயல்படுவோம்.